10 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாங்களா ஸ்ரீதேவி. போனி கபூர் பதிலடி. ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்டும் பிரபல ப்ரொடியூசருமான போனி கபூர் ஸ்ரீதேவியை பாகுபலி படத்துல நடிக்கல அப்படின்றதுக்கான உண்மையான காரணத்தை சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல சிவகாமி தேவி கேரக்டருக்கு ஸ்ரீதேவியை தான் ராஜமௌலி அணுக நினைச்சது உண்மைதான். அவர் வீட்டுக்கே வந்து கதை சொன்னாரு. இந்த கேரக்டர் மேல ஸ்ரீதேவிக்கு ஆர்வம் இருந்ததுனால அவர் மேல ராஜமௌலிக்கு இன்னும் மரியாதை கொடுச்சு. ஆனா பாகுபலியில ஸ்ரீதேவி நடிக்காததுக்கு காரணம் ராஜமௌலி கிடையாது, அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். ராஜமௌலி கதை சொல்லிட்டு போனதுமே ப்ரொடியூசர்ஸ் எங்க வீட்டுக்கு வந்து சம்பளம் பேசினாங்க. ஆனா ஸ்ரீதேவி வழக்கமா வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கம்மியான சம்பளத்தை வழங்க முன் வந்தாங்க. இதனாலதான் ஸ்ரீதேவி பாகுபலி படத்துல இருந்து விலகினாங்க. எங்க வீட்டில் நடந்த விஷயங்களை ப்ரொடியூசர்ஸ் ராஜமௌலி கிட்ட தவறா பரப்பியிருக்காரு. ஹோட்டல்ல ஒரு ஃப்ளோரை புக்கிங் பண்ண கேட்டது உண்மைதான். ஏன்னா அப்ப எங்க 2 பிள்ளைங்களுமே சின்ன பசங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு லீவ் கிடைக்கிறப்போ பெரிய கால் ஷீட்ஸை கேட்க வேணாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால ஸ்ரீதேவி அந்த கேரக்டர்ல நடிக்க மறுத்துட்டாங்க. அதனால தான் ப்ரொடியூசர் ஸ்ரீதேவியை பத்தி தப்பா ராஜமௌலி கிட்ட சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் ஸ்ரீதேவி அப்ப வாய்ப்புகள் இல்லாமலாம் கிடையாது. அவங்க மூலமா ஹிந்தி தமிழ்லயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு நிலைமையில நான் ஏன் அவங்களை குறைஞ்ச சம்பளத்துக்கு நடிக்க வைக்கணும்? ஸ்ரீதேவி ரொம்ப ப்ரொஃபஷனலா உண்மையான காரணத்தை ராஜமௌலி கிட்ட ப்ரொடியூசர்ஸ் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கான பதில் ஸ்ரீதேவி ரொம்ப அன்ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏத்துக்கவே முடியல. ஸ்ரீதேவி அப்படி இருந்திருந்தா ராகேஷ் ரோஷன், யாஷ் சோப்ரா, ராகவேந்திர ராவ்னு எப்படி மறுபடியும் அவங்கள வச்சு படங்களை உருவாக்கி இருக்க முடியும்? இப்படி ஆதங்கத்தோட கேள்வி கேட்டிருக்காரு. 2 பாகுபலி வெற்றி படங்களோட பாட்டையும் ஒன்னா சேர்த்து பாகுபலி எபிக் அப்படின்ற பேர்ல சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறதா சொல்லப்படுற நேரத்துல போனி கபூர் தந்திருக்கிற இந்த பேட்டி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உயிரோடு இருக்கிறப்பவே மறுத்து பேசின ஸ்ரீதேவி மேற்கண்ட செய்தி எல்லாத்தையுமே ஸ்ரீதேவி உயிரோடு இருந்தப்பவே மீடியாஸ்ல வெளியாகி ரொம்ப பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. இதை கேள்விப்பட்ட ஸ்ரீதேவி உடனடியே அந்த செய்திக்கு மறுப்புலாம் தெரிவிச்சாங்க. பண பிரச்சனை காரணமா பாகுபலி படத்தை நான் நிராகரிக்கல, அப்படி நினைச்சிருந்தா என்னோட கெரியர்ல 300 படங்கள்ல நடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்லியிருந்ததை ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம்.